अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि व तआला व बरकातुहू। अनिल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला मुरसलीन व अला व आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह मलाइकतुहु युसल्लू अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला व सय्यिदिना व नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबियिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। वक़ाल नबियुना अलैहि वस्सलातु वस्सलाम इन्नमल अअमालु बिन्नियात औ क़ाम अलैहि वस्सलातु वस्सलाम। புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. சத்தி நபி சர்தார் ஆலம் இப்னுமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை அடிபாராமல் அப்படிக்கப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபெண்கள், தகோ தாபெண்கள், நாதவர்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நாளில் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் தர இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள், நம்முடைய ஊரார்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றார கருணையும் ஈடேற்றமும் என்றென்று நீடித்து நிலவிட்டு இருக்கட்டுமாக என்ற துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாத்தை பதிலை எதிர்பார்த்தவனாக கூறி எமது சிற்றூரையே ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கு முறைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிடலாம், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு, சம்பாதியத்தை கொண்டு, வசதி கொண்டு, வாய்ப்புகளை கொண்டு, தன்னுடைய உடல் பலத்தை கொண்டு, தன்னுடைய மன பலத்தை கொண்டு ஒரு மனிதன் எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி விடலாம், நாமும் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வந்து விடலாம் என்று மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், நாம் நினைக்கக்கூடிய ஒரு அமலில், நாம் செய்யக்கூடிய ஒரு அழகான உடைய வழிபாட்டில் சைத்தானுடைய செயல் எந்த இடத்தில் கலந்து விடுகிறதோ, சைத்தானுடைய செயல் எந்த அமலில் நம்முடைய அமலில் கலந்து விடுகிறதோ, அந்த நேரத்திலிருந்து நாம் என்ன அமல்கள் செய்தாலும், என்ன முயற்சிகளை செய்தாலும் எல்லாமே அல்லாஹ் தஆலா பாலாக்கி விடுகின்றான் என்பதில் நமக்கு எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களை, ஏறத்தாழ எவ்வளவோ வரலாறுகளை சொல்லி காட்டலாம். சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மனிதனுடைய சீர்கேடு எந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்று. சைத்தான் ஒரு மனிதனுக்குள் வந்து விடுகின்றான். சைத்தான் ஒரு மனிதனுக்குள் தன்னுடைய அமல் வந்து விடுகின்றான். அவனுடைய செயலில் வந்து விடுகின்றான். அவனுடைய சொல்லில் வந்து விடுகின்றான். அவனோட உடம்போடு உடம்பு வந்து விடுகின்றான். அவனோட ரத்தத்தை சைத்தான் வந்து விட்டார் என்று சொன்னால், இந்த மனிதன் எந்த ஒரு அமல் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் அவனுக்கு ஒரு தோல்வி என்பது தான் கிடைக்கிறது என்பது எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு பயம் இல்லை என்று நமக்கு தெரியுது. அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், வரலாறு நல்ல கவனிங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். எவ்வளவோ பிரச்சாரத்தை, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று எவ்வளவோ பிரச்சாரத்தை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த ஆண்டுகள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். சில நபர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லை கேட்டு சில நபர்கள் இஸ்லாத்தை வந்து விட்டார்கள், பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடுகின்றார்கள், மக்களிடத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள், மக்களிடத்தை தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல தண்டனையை கொடுக்கின்றார்கள், பல சிரமங்களை கொடுக்கின்றார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பல சிரமங்களை கொடுக்கின்றார்கள், கல்லால் அடிக்கின்றார்கள், சொல்லால் திட்டுகின்றார்கள், ஏசுகின்றார்கள். எல்லா விஷயத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கி கொண்டு ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் நம்மளால் தாங்க முடியவில்லை என்ற ஒரு கட்டம் வந்தவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டார்கள். யா அல்லாஹ், இதற்கு மேல் இந்த மக்களுடைய சொற்களை கேட்டு என்னால் நடக்க முடியாது. யா அல்லாஹ், இவர்கள் என்னை அடிக்கின்றார்கள், இவர்கள் என்னை திட்டுகின்றார்கள், இவர்கள் என்னை ஏசுகின்றார்கள், இவருடைய சொல்லை கேட்டு என்னால் இனிமேல் நடக்க முடியாது. யா அல்லாஹ், இவருக்கு நீ அழிவை கொடுத்துருன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்ய அந்த வரலாறுலாம் நமக்கு தெரிந்திருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை ஏற்படுத்துவான். அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கப்பலை செய்யுங்கள், அந்த கப்பலில் உங்களை பின்பற்றி யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கப்பலை ஏற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். கப்பல் செய்யப்படுகிறது. வரலாறு எனக்கு கவனிக்க வேண்டும். கப்பல் செய்யப்படுகிறது. கப்பலை செய்து முடித்தவிடு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ எல்லா மக்களும் கப்பலை ஏற்றப்படுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ எல்லாரும் கப்பலை ஏற்றப்படுகிறது. ஒரு தட்டில் ஆடு மாடுகள், ஒரு தட்டில் கோழிகள், ஒரு தட்டில் குதிரைகள், ஒரு தட்டில் விலங்குகள், இதே ஒரு தட்டில் மனிதர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை கையப்படுத்தி யாரெல்லாம் பையத்து செய்தார்களோ எல்லாரும் அந்த கப்பலில் ஏறி விட்டார்கள். அந்த கப்பலில் வித்தியாசமான ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு வயசான ஒரு தோற்றம், நல்ல வயது மிகுந்த ஒரு வயசானவர் ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதன் அந்த கப்பலுக்குள் ஏறுகிறார். இதை பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் யார் யார் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த வயசான தோட்டத்தில் ஏறக்கூடியவர் யார் என்று நமக்கு தெரியவில்லையே, இவர் யார் என்று பக்கத்தில் போய் பார்த்தால் அந்த யார் என்று தெரிந்தால் அதுதான் ஷைத்தான். ஒரு அழகான தோற்றத்திலே, வயசான ஒரு தோட்டத்திலே ஷைத்தான் அந்த கப்பலில் ஏறுகின்றான். அவனும் தன்னுடைய அந்த அல்லாஹ்வுடைய அழிவை பயந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு தப்பிருப்பதற்காக வேண்டி அந்த கப்பலில் ஏறுகின்றான் ஷைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிடித்து விட்டார்கள். எப்பா, உன்னால தான் இவ்வளோ சீர்கேடு, உன்னால தான் இவ்வளவு பெரிய கஷ்டம், நீ ஒரு ஒழுங்காக இருந்திருந்தால் எங்களுக்கு இவ்வளவு சீர்கேடு வந்திருக்காது, உன்னால தான் இந்த ஷைத்தானுடைய உன்னுடைய சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய நஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது, நீ இந்த கப்பலை விட்டு கீழே இறங்கு, உனக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்ததே ஆவான், இந்த கப்பலுக்குள் நீ ஏறவே கூடாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை பார்த்து சொல்ல, ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்லுகின்றான், நூஹே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கியாமத் நாள் வரை, அதாவது என்னைக்கு உலகம் அழியுமோ அன்னைக்கு வரை அல்லாஹ் எனக்கு வாழுவதற்காக வேண்டி, என்னை வாழ வைப்பதற்காக வேண்டி ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான், அதனால் நான் கண்டிப்பாக உங்கள் கப்பலில் ஏறிதே ஆவேன் நூஹே, கண்டிப்பாக உங்களுடைய அந்த கப்பலில் நான் ஏறிதே ஆவேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வாக்குவாதம் செய்து ஷைத்தான் கப்பலில் ஏறிவிடுகின்றான். ஏறிவிட்ட ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறான், நூஹே, எனக்காக வேண்டி, என்னோட உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி உங்களில் கப்பலில் எனக்கு இடம் கொடுத்தீர்கள், நீங்கள் எனக்கு இடம் கொடுத்ததற்காக வேண்டி ஒரு 10 விதமான செயலை நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் இருப்பேன், எந்தெந்த இடத்திலெல்லாம் மக்களை நான் கெடுப்பேன் என்று ஒரு 10 விதமான செயல்களை நான் சொல்லுகின்றேன். இந்த செயலை நீங்கள் உங்கள் மக்களுக்கு சொல்லி உங்கள் மக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நூஹே என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஷைத்தான் சொல்லி காட்டும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ சொல்லுப்பா என்று. அப்போ ஷைத்தான் முதலாவதாக சொல்லுகின்றார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மனிதன் எந்த இடத்தில் பேராசை கொள்ளுகின்றானோ அவன் பேராசையை கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் நான் இருப்பேன். ஒரு மனிதன் பேராசை கொள்ளுகின்றான், பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு மனிதன், அவன் பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னான், அவனோடு நான் இருப்பேன் நூஹே என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் சொல்லிவிட்டு அதற்கும் ஷைத்தான் தீர்வு சொல்லுகின்றார். யார் யாரெல்லாம் போதும் என்று மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பேராசைப்படாமல், அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை புரிந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை விட்டு நான் நீங்கி விடுவேன், அவரோடு நான் சேர மாட்டேன். ஆனால் யார் யாரெல்லாம் பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவரோடு நான் சேர்ந்து இருப்பேன் நூஹே, இதை உங்கள் மக்களுக்கு சொல்லி பேராசை விட்டு உங்கள் மக்கள் நிவர்ச்சியாக வேண்டி இருப்பதற்காக வேண்டி நீங்கள் உங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் நூஹே என்பதாக ஷைத்தான் முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்லுகின்றான். இரண்டாவதாக ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுகின்றான், நூஹே, உங்கள் மக்களிடத்தில் ஹயாத்தோடைய ஆசையை நான் அதிகப்படுத்துவேன்,
ஹயாத்தோடைய ஆசையை நான் அதிகப்படுத்துவேன், வயதோட ஆசையை உங்கள் மக்கள் இடத்தில் நான் அதிகப்படுத்துவேன். அதிகமாக காலங்கள் வாழ வேண்டும், அதிகமான காலங்கள் நான் இருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று மௌத்துடைய பயத்தை நான் எடுத்துவிட்டு இந்த வாழ்க்கையுடைய ஒரு சந்தோஷத்தை உங்கள் மக்களிடத்தில் நான் புகுத்திடுவேன். அப்படி பூர்த்திவிட்டேன் என்று சொன்னால் அவன் மரணத்தை மறந்து விடுவார். மரணம் என்று அவனுக்கு இல்லை என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். நூகே, உங்கள் மக்களிடத்தில் நீங்கள் மரணத்தை பயன்படுத்தி வாழுங்கள். என்றைக்காவது நமக்கு ஒரு நாள் மரணம் வந்தே தீரும் என்று மரணத்தை உங்கள் மக்களுக்கு உணர்த்தி வாழுங்கள் நூகே என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஷைத்தான் பேசி காட்டுகின்றான். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மூன்றாவதாக அந்த ஷைத்தான் பேசுகின்றான், நூகே, உங்கள் மக்களிடத்தில் ராகத்தான வாழ்க்கையே உங்கள் மக்களுக்கு இருந்தால் அந்த இடத்தில் நான் இருப்பேன். ராகத்தான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை எனக்கு வேணும் என்று உங்கள் மக்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நான் இருப்பேன். இதை விட்டு நீங்கள் எப்படி தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு தான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது என்று ஒரு மனிதன் என்னைக்கு அவனுடைய மனசார நினைக்கின்றானோ அன்னிலிருந்து அவனை விட்டு நான் நீங்கி இருக்கின்றேன் நூகே என்பதாக ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லுகின்றான். நான்காவதாக ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், நூகே, உங்கள் மக்கள் இடத்தில் தற்பெருமை அதிகமாக இருக்கிறது, பெருமை அதிகமாக இருக்கிறது. அந்த பெருமை யார் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களோடு நான் கண்டிப்பாக இருப்பேன். இதெல்லாம் கொண்டு மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றான். பணத்தை கொண்டு மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றான். கல்வியை கொண்டு மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றான். அழகை கொண்டு மனிதன் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். தன் இருக்கக்கூடிய காசு பணத்தை கொண்டு மனிதன் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை கொண்டு அவன் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். யாரையெல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கொண்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு, தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகை கொண்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு, பதவியை கொண்டு, ஆசையை கொண்டு யாரெல்லாம் பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவரோடு நான் இருப்பேன். அவரோடு நான் இருந்தேன் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை நான் சீர்கெட்ட வாழ்க்கையை ஆக்கிவிடுவேன் என்பதாக ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லி காட்டுகின்ற அன்புக்குரியவர்களே, விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஆற்றலை கொடுத்திருக்கின்றானோ அந்த ஆற்றலை கொண்டு என்னைக்குமே அவன் பெருமையை அடிக்கவே கூடாது. பெருமை அடிப்பது என்பது ஷைத்தானுடைய ஒரு வழிமுறை. ஷைத்தான் தான் பெருமை அடித்துக் கொண்டிருப்பான். ஷைத்தான் இந்த உலகத்தில் பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருப்பான். ஷைத்தானுடைய வழிமுறை தான் அந்த பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருப்பது. அன்புக்குரியவர்களே, ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி, அழகான வசதி கொண்ட ஒரு சஹாபி, அழகாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அவரை பார்த்தோம் என்று சொன்னால் அழகாக முகம் தோற்றமெல்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சஹாபி. அந்த சஹாபி தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக ஹஜ்ரத்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து இந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீக்ரோவுடைய மகனை என்று சொல்லிவிட்டார்கள். நீக்ரோக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்? மிக கருப்பாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு நம்மளால் பார்க்க முடியவில்லை, அந்தளவு அவர் கருப்பாக இருப்பார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் உள்ளவர்கள் பிலால் ரலியல்லாஹ். அந்த பிலால் ரலியல்லாஹ்வை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லுகின்றார்கள், நீக்ரோவுடைய மகனை என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய இதை கொண்டு இவர்கள் அழகாக இருக்கின்றார்கள். இந்த அழகின் பெருமையை கொண்டு அழகே குறைவாக இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நீக்ரோ என்ற மகனை என்று சொல்லிவிட்ட இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு செல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், அபூதரே, பிலாலை பார்த்து நீக்ரோவுடைய மகனை என்று சொன்னீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அபூதரே, பிலாலை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நீக்ரோவுடைய மகனை என்று நீ சொன்னீர்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் சொன்னேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னும் ஜாஹிலியாவுடைய காலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? அறியாமுடைய காலத்தில் தான் இருக்கிறீர்களா?
இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்தது. எதற்கென்றாலும் பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காசை கொண்டு பெருமை எடுத்தார்கள், கல்வி கொண்டு பெருமை எடுத்தார்கள், குலத்தை கொண்டு பெருமை எடுத்தார்கள், எல்லா விஷயத்தை கொண்டு அவர்கள் பெருமை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஜாகிலியாவுடைய காலத்தை விட்டு நான் என்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த உலகத்தினுடைய நபி என்று முத்திரை குட்டப்பட்டு இன்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து பெற்று வந்தார்களோ அன்றிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, யாரை கொண்டும் பெருமை அடிக்காதீர்கள், யாரையும் ஏசாதீர்கள். உங்கள்கிட்ட பணம் இருந்தது என்று சொன்னால் பணத்தை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள், பதவி இருந்தது என்று சொன்னால் பதவியை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள், உங்கள் இடத்தில் கல்வி இருந்தது என்று சொன்னால் கல்வியை கொண்டு பெருமை அடிக்காது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டார்கள், அபூதரே, இன்னும் ஜாகிலியாவுடைய காலத்தில் தான் நீங்க இருக்கிறீர்களா? அறிவற்ற காலத்தில் தான் நீங்க இருக்கிறீர்களா என்று சொன்ன ஒரு வார்த்தை அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனசு ரொம்ப நோகி விட்டது, ரொம்ப காயப்பட்டு விட்டது. நேராக ஓடி வந்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க. அபூதர் ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு பார்த்து, பிலாலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், பிலாலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் உங்களை நான் திட்டி விட்டேன், தெரியாமல் உங்களை நான் ஏசி விட்டேன், தெரியாமல் உங்களை நான் நிக்ராவுடைய மகனை என்று உங்களை நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அபூதரே, பிலாலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபூதரே, நான் அப்பயே மன்னித்து விட்டேன் சகோதரே, நான் மன்னித்து விட்டேன், உங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. இருந்தாலும் கேட்கவில்லை அபூதர் ரலியல்லாஹு, இருந்தாலும் கேட்கவில்லை அபூதர் ரலியல்லாஹு. பிலாலே, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை மன்னித்து விட்டதற்கு ஒரே ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நான் கீழே படுத்து விடுகின்றேன், உங்களுடைய காலை கொண்டு என்னுடைய தலையிலே வையுங்கள், என்னுடைய கழுத்திலே வையுங்கள், உங்களுடைய காலை என்னுடைய கழுத்திலே வைத்து ஒரு அமுக்குங்கள், அப்பனால்தான் நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று நான் நினைத்துக் கொள்வேன். பிலால் ரலியல்லாஹு தடுக்குகின்றார்கள், நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு அப்படி அந்த தகுதி எனக்கு இல்லை, நான் உங்களை மிதிக்க மாட்டேன், எதுவுமே நான் உங்களை செய்ய மாட்டேன் என்று சொன்னவுடன் பிலால் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கவில்லை, கீழே படுத்து விட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய காலை தூக்கி, யாருடைய கால்? பிலால் ரலியல்லாஹுடைய காலை தூக்கி அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தன்னுடைய அந்த கழுத்திலே வைத்து விட்டு அழுத்துகின்றார்கள். எந்த அளவு அழுத்துகின்றார்கள் சொன்னால், பிலால் ரலியல்லாஹு கருப்பு நிறம், பிலால் ரலியல்லாஹு கருப்பு நிறம், ஆனால் அபூதர் ரலியல்லாஹு உடம்பு செவத்த நிறம். அந்த கருப்பு நிறத்தினுடைய காலை கொண்டு வந்து அந்த செவத்து உடம்பிலே வைத்தவுடன் அந்த இருக்கக்கூடிய அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செவப்பு நிறம் அப்படியே கருமை நிறமாக மாறிவிட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய கால் அச்சு அபூதர் ரலியல்லாஹுடைய அந்த உடம்பில் நெஞ்சில் இருக்கிறது என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுக அன்புக்குரியவர்களே. நம்முடைய அழகினால் பெருமை அடித்தால், நம்மளுடைய கல்வியினால் பெருமை அடித்தால், நம்முடைய சொத்து பத்தினால் பெருமை அடித்தால், நம்முடைய குலத்தினால் பெருமை அடித்தால், அந்த பெருமையை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து புடுங்கி விட்டு நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் சீர்கட்ட வாழ்க்கையாக ஆக்கி விடுவார் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விஷயத்துக்கு வருகின்றேன். அப்போ ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லக்கூடிய நாலாவது விஷயம், உங்கள் மக்கள் எல்லாம் பெருமை அடித்து வாழக்கூடாது, பெருமை அடித்து வாழ்ந்தால் அந்த இடத்தில் நான் இருப்பேன். அடுத்ததாக ஷைத்தான் அஞ்சாவது விஷயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லுகின்றான், மனிதர்கள் இன்னொரு மனிதரிடத்தில் கோபமாக நடந்து கொள்கிறான் என சொன்னால் அந்த இடத்தில் நான் இருப்பேன். கோபம் யாருடைய செயல் என்று பார்த்தா ஷைத்தானுடைய செயல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்து சொன்னால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள், அல்லது ஒளி செய்து கொள்ளுங்கள், அல்லது அப்படியே உங்களுக்கு கோபம் அடங்கவில்லையா நீங்கள் படுத்து விடுங்கள். கோபத்தை நீங்கள் ஒரு மீது வெளியே காட்டாதீர்கள். உங்களுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடுங்கள். உங்களுடைய கோபத்தை கொண்டு ஒரு திட்டம் பொழுது கோபத்தின் மூலமாக உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல், உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சொல் தவறுதலாக வந்துவிடும். ஒரு அடி அடித்தால் கூட அது ஒரு சில நேரத்தில் ஆறிவிடும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அந்த சொற்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது என்று சொன்னால் அவன் உயிர் போகும் வரை அந்த சொல்லு மறக்கவே மறக்காது. அதனால் ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியின் காரணமாக எந்த இடத்தில் கோபப்படுகின்றோமோ அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்கின்றான் என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஷைத்தான் சொல்லுகின்றால், நீங்கள் எந்த இடத்தில் மனிதர்கள் கோபப்படுகின்றார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி காட்டிவிட்டு ஷைத்தான் சொல்லுகின்றார், மக்கள் கோபத்தை விட்டு நிராசாகிவிட்டால் நானும் அந்த இடத்தை விட்டு நான் போய்விடும் என்பதாக ஷைத்தான் சொல்லுகின்றான். அடுத்தடுத்து ஷைத்தான் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து கேவலமாக நினைக்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து
கேவலமாக நினைக்கக்கூடாது. கேவலமாக கருதக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன். நான் இருந்து அதிகமாக அவனை தூண்டி விடுவேன். இந்த மனிதனை அவனை கேவலமா நானே, உன்ட காசு பணம் நிறையா இருக்கு, உன்ட செல்வம் நிறையா இருக்கு, அழகாக நீ இருக்கிறார், அவனோ பார் செல்வத்தில் கம்மியாக இருக்கக்கூடியவன், வசதியால் கம்மியாக இருக்கக்கூடியவன், அவனை கேவலப்படு என்று நான் தூண்டி விட்டு கொண்டே இருப்பேன். சைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை, யார் எந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி மற்றொரு மனிதரை பற்றி கேவலமாக நடக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் நிற்பேன் என்பதாக சைத்தான் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு தீர்வையும் சைத்தான் சொல்லி காட்டுகின்றார். யாரை பார்த்து கேவலமாக நினைக்காதே, யாரை பார்த்து கேவலமாக நினைக்காத, நான் தான் அவளை விட கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்மளை விட மேன்மக்கள் அவர்கள் தான் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை ஆக்குவான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்ற அன்புக்குரியவர்களே, அது சைத்தான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று சொன்னால், எந்த இடத்தில் கணவன் மனைவி சண்டை நடக்கிறதோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். கணவன் மனைவி சண்டை நடக்கிறதோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். கணவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேன். கணவன் சண்டையை ஓடும் பொழுது கணவனை தூண்டுவேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு, இன்னும் உன்னுடைய மனைவி அதிகமாக திட்டு என்று மனைவி தன்னுடைய கணவனை திட்டும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பேன். அந்த இடத்தில் மனைவிக்கு நான் தூண்டி கொண்டே இருப்பேன், உன்னுடைய கணவனை அதிகமாக திட்டு, உன்னுடைய கணவன் அதிகமாக பேசு என்று நான் அதிகமாக இந்த கணவன் மனைவியுடைய சண்டைக்குள் இரண்டு பேருக்கு மத்தியில் நான் வந்துவிட்டு இரண்டு பேரு மனசை நான் கெடுத்து விடுவேன் என்பதாக சைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை சொல்லி காட்டுகிறார் என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே முன்னேற இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு முன்னேறி போக வேண்டும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சைத்தானுடைய செயலை விட்டு நம்ம லைட்டாக ஒதுங்கி இருக்க வேண்டும். சைத்தானுடைய செயல் நம்மளை விட்டு ஒதுங்கி விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகின்றேன், சத்தியம் விட்டு சொல்லுகின்றேன், நம்முடைய வாழ்க்கை ஜெயமட்டமாக வாழ்க்கையாக மாறிவிடும். பேராசை விட்டு நிராசையாக ஆக வேண்டும். எந்த மனிதனை தாழ்வாக நினைக்கக்கூடாது, யார் மீது கோபப்படக்கூடாது, எல்லாம் சமம்தான் என்று நாம் என்னைக்கு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நேரத்திலிருந்து சைத்தான் நம்மளை விட்டு போடுகின்றார் என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, வாழக்கூடிய காலங்களில் சைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு நல்ல மனிதனாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. நாம் வாழுங்காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமோடு வாழ்ந்து திருக்கலிமோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தறி புரிவானாக. நாம் இறுதி பேச்சும் இறுதி மூச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பேச்சாக மூச்சாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தறி புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக்குவானாக, நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. இம்மை மறுமையுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தறி புரிவானாக. யாருக்கும் கஷ்டப்படுத்தி விடாமல் கண்ணியமாக வாழ்க்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கு தந்தறி புரிவானாக. யாரிடம் கையேந்தாலாமல் அவனிடம் மட்டுமே கையேந்தி பெறக்கூடிய வாழ்க்கையை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தறி புரிவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.